சென்னை சூளைமேடு பாரதி நகர் தெருவில் சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் அதிகம் நேரிடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதியில் கள ஆய்வு நடத்திய நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் இந்த சாலை பிரச்சனையானது பெரும் பிரச்சனையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் பல்வேறு இடங்களிலும் பார்த்தோம் என்றால் இந்த சாலை என்பது குண்டும் குழியுமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை சூளைமேடு பகுதியில் பாரதி தெருவில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் சாலை முழுவதுமே பார்த்தோம் என்றால் குண்டும் குழியுமாக இருப்பதாக பல்வேறு விபத்துகள் தினந்தோறும் நடைபெறுவதாக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் மேலும் இந்த சாலையினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது என்பது குறித்து இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அக்கா வணக்கம். இப்போ இந்த சாலை பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ இதனால என்னென்ன பிரச்சனை சந்தித்து வரீங்க நீங்க தினந்தோறும்? பைக்ல போக முடியல சார், சுத்தமாக பைக்கில் போக முடியல. எந்த ரோடு போனாலுமே எல்லா ரோடுமே பள்ளம் மேடு எல்லாமே தான் இருக்குது. இந்த ரோட்டில் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க, இந்த ரோட்டில் ஸ்கூலுக்கு போக முடியல, டைமுக்கு போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு டியூஷன் பசங்களை அனுப்பணுன்னா கூட எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற ஒரு பயம் தான், பதட்டம் தான் முதல்ல அங்கே இருக்குது. பசங்க வீடு வந்து சேர்ந்துருவாங்களான்றது தான் தோணுதே தவிர இங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குதுன்னு நம்மளால் பார்க்கக்கூட முடியல. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை சீக்கிரமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லுங்கள். இன்னும் அடுத்தது மழை காலம் வரப்போகுது. அந்த மழை காலத்தில் தண்ணி வந்ததுன்னா எங்கே பள்ளம் இருக்குன்னு கூட தெரியாது. அந்த பள்ளத்துக்காக முதல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுங்க. எங்களால் வண்டி அப்பப்போ ரிப்பேர் பண்ண முடியல, நாங்களும் கஷ்டப்படுற குடும்பம் தான். நாங்கள் ஒன்றும் காரில் போயிட்டு காரில் வரல, சொகுசா ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வரல. இருக்கிற வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு தான் வரும், இருக்கிற சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு தான் வரும். ஸோ அந்த வண்டியை வாரம் வாரம் ரிப்பேர் ஆகுது. அதுக்காக காசும் நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். அதுக்கு கவர்மெண்ட் யாரும் எந்த காசும் கொடுக்கல. ஸோ எங்கள் வண்டிக்காக பிரச்சனை கூட நான் கேட்கல. இந்த ரோடை சரி பண்ணி அதை தீர்வு பண்ணி எல்லாத்துக்குமே போகிறதுக்கு வரதுக்கான வழியை ஒழுங்காக கொடுங்க. ஸோ இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தை முதல் சீரழிங்க. இப்போ இது நிறைய சொல்கிறீங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைம்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறதும் சரி, குழந்தைங்க அந்த பக்கம் விளையாடுறதும் சரி, இதனால் என்னென்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாரும் விழுந்து எழுந்து வர்றது தான் சார். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், வரும். இதை தான் நடக்குதே தவிர வேறு என்ன சார் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க? கொசு பயங்கரமாக இருக்குது, மலேரியா வருது, டைஃபாய்டு வருது, கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, எல்லோரும் வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, கை குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக எதனா ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் முதலமைச்சர் ஐயாவுக்கு எதனா பண்ண சொல்லுங்கள். குறிப்பாக பொதுமக்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இந்த சாலைகள் முழுவதுமே குண்டும் குழியுமாக இருப்பதாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் குழந்தைகளுக்கு கூட விபத்து ஏற்படுவதற்கு நேரிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.